தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்து பேசினார். அப்போது கொளத்தூர் தொகுதி எப்போதுமே திமுகவின் கோட்டையாக திகழ்கிறது என்றும் அதற்கு இங்குள்ள கட்சி நிர்வாகிகளின் உழைப்புதான் முக்கிய காரணம் என்றும் கூறினார். மணமக்களின் பெயர்கள் தமிழ் பெயர்களாக இல்லை என்று கூறிய முதலமைச்சர் அவர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று தாம் தெரிவிக்கும் அதே நேரத்தில் குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தியதால் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கும் நிலை ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நாம் தமிழர்கள் என்பதால்தான் இருமொழி கொள்கையை வலியுறுத்துவதாகவும் 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறினார். அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று பிரச்சாரம், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம், அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம், நம்ம விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கு என்ன ஆட்சிக்கு என்ன நம்மெல்லாம் தமிழர்கள். ஆனால்தான் மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் பட்டிருக்கிறோம். 5,000 அல்ல 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை கையெழுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்.